அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை விரும்பும் ஒரு நபர், உங்களை நேசிக்கும் ஒரு நபர் உங்களிடம் அவர்களது காதலை சொல்ல தயங்குகிறார், இல்லைனா அதை மறைக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு 4 அறிகுறிகளை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி, கண் தொடர்பை தவிர்ப்பது. அதாவது அவங்க உங்களையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து விட்டாலோ இல்லது கவனிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ சட்டுன்னு அவங்களோட பார்வையை வேறு பக்கமாக பார்ப்பது போல் இருப்பார்கள். அதாவது அவங்க உங்களை மட்டும்தான் ரசிப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க ரசிக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் கவனமாக இருப்பாங்க. 2வது அறிகுறி, எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இயன்ற உதவிகள் அனைத்தையும் செய்வார்கள். அதாவது உங்கள் கருத்துக்களில் உடன்பாடு இல்லாட்ட கூட உங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை நிரூபிப்பதற்கு அவர்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இவை அனைத்திற்கும் மேல் அதிகம் உங்களை இலக்குகளை அடைய அவர்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களோட உங்கள் மேல் அவர்களுக்கு அதிகம் ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். 3வது அறிகுறி, உங்கள் விருப்பங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது எப்படின்னா, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அதிகமாக உங்களை ஊக்குவிப்பார்கள். இது அவர்கள் உங்களை அதிகம் நேசிப்பதை உணர்த்தும். நீங்கள் பேசுகிறத கவனித்து பார்ப்பாங்க. உண்மையான கருத்துக்களை மட்டுமே அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. முழு கவனமும் உங்கள் மீது மட்டுமே இருக்கும். உங்களுக்காகவே வாழ்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னு நினைப்பாங்க. 4வது அறிகுறி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி, இது போன்ற நல்ல தகவல்களை என் சொந்தங்களுக்காக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் என் அன்பு சொந்தங்கள் என்னுடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட கணவன் மனைவி வசியமை, காதலர்கள் வசியமை, ஆண் பெண் வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள் எந்திரங்கள் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், செய்வினை, கந்திஷ்டி போன்ற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் கேரள மாந்திரீக முறைப்படி இந்த முறையில் தீர்வு காண்பப்படுகிறது. தேவைப்படுபவர்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். 4வது அறிகுறி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்பொழுதும் உங்களை சுற்றியே இருப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க. அதிக நேரம் உங்களுடன் செலவிட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கும். உங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்ற நினைப்பும் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு சாக்கையோ அல்லது ஒரு காரணத்தையோ வச்சு அவங்களும் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே வருவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அவங்க உங்களுடனே இருப்பாங்க. அப்படி ஒரு உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், உண்மையிலே அவர்கள் உங்களை காதலிக்கிறார் என்று அர்த்தம். இப்போ நான் மேலே சொன்ன 4 அறிகுறிகளும் உங்களுடன் இருப்பவர்கள் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக உங்களை விரும்புகிறார் என்ற அர்த்தம். அவ்வளோதாங்க இந்த பதிவு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.